சரி விஜய் வருகைக்காக வந்து காத்துட்ருக்காங்க. விஜய் வருவாரா? ஃபோன் வந்து எடுப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. இங்கே விஜய் ரோட்லேயே பயங்கரமா வந்து அழுது புலம்புறாரு. நடந்த விஷயத்துலலாம் மீண்டு வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு விஜய். நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்காரு. எங்கே வந்து விஜய தேடி வந்து எல்லா இடமும் அலைஞ்சு திரியிறாரு. நம்ம வந்து குமரன். குமரன் ஃபுல்லாவே தேடுறாரு. ஆனால் எங்கேயுமே விஜய்க்கு வந்து கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. நிவினும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே வந்து இந்த மாரி நம்ம காவேரி வந்து கர்ப்பமா இருக்க விஷயம் வந்து யமுனாக்கு தெரிய வருது. யமுனா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. 4 மாசமா என்னக்கா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட கேட்குறாங்க. ஆமாடி 4 மாசமே இவன் மறைச்சிட்டு இருந்திருக்காடி. வந்தவொடனே கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் சந்தேகப்பட்டேன். அதனால தான் நிவின் என்கிட்ட கோவப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு யமுனாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கள் யமுனாவை பார்த்தோன்னே வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. காவேரி பார்த்துட்டு ஏன்க்கா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறதுக்கு முடியலடி அப்படி சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே. விஜய் வந்தோடனே என்ன பேசணும் ஏது பேச போகிறாங்களோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. இங்கே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்ன இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வாய்ஸ் நோட் ஒன்று வந்திருக்கு. பார்த்தா காவேரி கிட்டே வந்திருக்கு. காவேரி என்ன வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டேன். உங்களை உடனே அம்மா பார்க்கணுன்றாங்க. எங்கே இருந்தாலும் வந்துடுங்க விஜய் ப்ளீஸ் விஜய். நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நல்லா நடந்துப்பேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி எப்படிலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஏய் செல்லக்குட்டி சொல்லிட்டியா நீ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. முதல்ல போய் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே விஜய் எங்கே போனார் ஏது போனான்னு தெரியலையே. இப்போ வரவும் வரலையே. இப்போ என்ன பண்ணுறது? உண்மையிலே விஜய் தான் டைவர்ஸ் நோட்டி அனுப்பிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை கேட்டு காவேரி இல்லை கண்டிப்பாக அவர் அனுப்பிச்சிருக்க மாட்டார். சொன்னால் நம்புங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வராரு. விஜய் வந்தோடனே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை குமரன் வாங்க விஜய் உங்களை எங்கெல்லாம் தேன தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வந்துட்டோன்னே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கெங்கே போனீங்க, ஏன் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ தூரம் வந்து நான் ஃபோன் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்க போகிறாரு. அவங்க அம்மா இருக்கிறதால அமைதியாக இருக்காரு. வந்து உட்காருங்க தம்பி அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது அவங்க அம்மா அப்படி நல்லபடி பேசுகிறத. உடனே சாரதா வந்து உட்கார சொல்கிறாங்க. அவருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கங்கா. அடுத்து என்ன பேச போகிறாங்க சாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே நிவீனா அப்புறம் யமுனா எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இங்கே வந்து இங்கே பாருங்க தம்பி, இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து காவேரியை உங்ககிட்ட பிரித்து கூட்டின்னு வந்திருக்க மாட்டேன். உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து வச்சிருக்கவே மாட்டேன். நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டீங்க. சரி நடந்ததுனால நடந்து போச்சு. எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்ப்போம். 4 மாதம் ஆச்சு. காவேரி வந்து என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொன்னால் தானே அவளை நல்லபடி பார்த்துருக்க முடியும். இப்போ நல்லபடி கூட நான் பார்த்துக்கல. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அதுவும் எனக்கு ஒன்றும் தெரியலன்னா குழந்தை ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து ஸ்கேனில் பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரியல பாருங்கள் அப்படி சொல்லிட்டு பாட்டியெல்லாம் வருத்தப்படுறாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஷயத்துக்கு வரப்போ தம்பி, இப்போ காவேரியும் உங்கள் கூட நான் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் அனுப்பிச்சிட்டா அங்கே வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வேறு மாதிரி பேசுவாங்க. இங்கே ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்குறாங்க. டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்குறாங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஏன் விஜய் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம குமரன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் டைவர்ஸ் பண்ண சொல்லி நான் எந்த வார்த்தையும் சொல்லலை. காவேரி மேலே கோவமாக இருந்ததால் காவேரி நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தா. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. நான் வீட்டுக்கு வர சொன்னால் வரவே மாட்டேங்கிறா. அதனால தான் கோவமாக காவேரி கிட்ட சண்டை போட்டேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் நான் காவேரி பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் சாரி கேட்குறேன். தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்கள் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணு அங்கே வந்து நிம்மதியாக வாழணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என் பொண்ணுக்கு. என் பொண்ணு இப்போ கன்சீவாக வேற இருக்கா. கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு பொண்ணு சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். அங்கே வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ நாள் வந்து என் தாத்தா பாட்டிக்கோ இல்லை என் சித்திக்கோ யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இப்போ பாருங்கள் நீங்களே மனசு மாறிட்டீங்கல்ல. இவ்வளோ நாள் என் மேலே கோபமாக தானே இருந்தீங்க. ஆனால் இப்போது வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு பேசுகிறீங்கல்ல. அதனால் அவங்களும் மனசு மாறிடுவாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து எல்லாமே நல்லபடி நடக்குது நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து காவேரி கிட்ட போய் கையை பிடிச்சி பேசுகிறேன். காவேரி கவலைப்படாதடி, சீக்கிரமாகவே உன்னை வந்து குடும்பத்தோடு வந்து உன்னை மரியாதையோடு நான் கூட்டிகிட்டு போவேன் காவேரி. ப்ராமிஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்லிட்டு போகிறார் விஜய். எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. சாரதாவும்